பெரிவாச்சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம் சாப்டர் 10 தேவதாமூர்த்திகள் அவதார புருஷர்கள் என்ற தலைப்பில் சுவாமி என்றால் குமார சுவாமியே என்ற உபதலைப்பின் நேற்றைய தொடர்ச்சி. ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களுக்கும் அமரசிம்மனுக்கும் வாதப்போர் ஆரம்பித்தது. அமரசிம்மன் ஒரு திரையை கட்டிக்கொண்டு அதற்கு உள்ளே இருக்கிறான். ஆச்சாரியால் வெளியே இருந்து கேள்விகள் கேட்கத் தொடங்கினார். அமரசிம்மன் பளிச் பளிச் என்று பதில் சொன்னான். அவன் என்னதான் மகா புத்திமானாக இருந்தாலும் கூட இத்தனை சாமர்த்தியமாக எப்படி பிரதிவச்சனம் கொடுக்கிறான் என்பது ஆச்சாரியாளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. க்ஷண காலம் யோசித்தார். உடனே பரமேஸ்வர அவதாரமும் சர்வஜருமான அவருக்கு ரகசியம் புரிந்துவிட்டது. அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னது அமரசிம்மனே இல்லை, சாக்ஷாத் சரஸ்வதி தேவியே. சரஸ்வதி தேவியே அவன் மாதிரி பேசியிருக்கிறாள் என்று தெரிந்தது. இவன் அவளை ரொம்ப நாளாக உபாசித்திருக்கிறான். நியாயமாக பார்த்தால் இவன் அப்படி செய்திருக்கவே கூடாது. ஏனென்றால் இவனுடைய ஜைன மதம் ஒரு கடவுளை பற்றியே சொல்லவில்லை. அதை பல ரூபத்தில் சரஸ்வதி மாதிரி பல தெய்வ வடிவங்களில் ஆராதிப்பதை ஜைன தத்துவம் ஒப்புக்கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தும் இவன் ஜைன மதத்துக்கு ஆதரவாக புஸ்தகம் எழுதுவதற்கே சரஸ்வதியின் அனுகிரகம் வேண்டுமென்று கருதி அவளை உபாசனை பண்ணியிருக்கிறான். உள்ளொன்று வைத்து புறமொன்றாக இருந்திருக்கிறான். இப்போதும் கூட நாஸ்திகர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்களில் ரொம்ப பேர் வியாதி வெக்கை வந்து ரொம்பவும் கஷ்டம் ஏற்பட்டால் வெங்கட்ரமண சுவாமிக்கு வேண்டிக் கொள்கிறார்கள். மாரியம்மனுக்கும் பிரார்த்தனை செலுத்துகிறார்கள். கேட்டால் வீட்டில் இப்படி அபிப்பிராயம், சம்சாரத்துக்கு இதிலே நம்பிக்கை, அவர்களுக்காக விட்டு கொடுக்கிறேன், அவர்கள் உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்தேன் என்று ஜம்பமாக சொல்லிக் கொள்வார்கள். இந்த ரீதியில்தான் ரொம்ப காலம் முந்தியே ஹிந்து மதத்தை கண்டனம் பண்ணும் கிரந்தங்களை எழுதிய அமரசிம்மன் அவை நன்றாக அமைய வேண்டும் என்று இந்து மதத்தின் வாக் தேவதையே உபாசனை செய்தான். ஒருவன் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அது நல்லதாகத்தான் இருக்கட்டும், கெட்டதாகத்தான் இருக்கட்டும், அதிலே பூர்ண ஸ்ரத்தையுடன் இறங்கிவிட்டான் என்றால் அதற்குண்டான ஒரு பலனை பகவான் தரத்தான் செய்கிறார். அப்படியே இவனுடைய உபாசனையின் ஸ்ரத்தையை மதித்து இவனுக்கு சரஸ்வதி அனுகிரகம் செய்துவிட்டாள். இப்போது இவன் திரைக்கு இந்தப்புறம் சரஸ்வதி தேவியை ஒரு கடத்தில் ஆவாகனம் பண்ணிவிட்டு உட்கார்ந்திருக்கிறான். தான் எத்தனை புத்திசாலி ஆனாலும் ஆச்சாரியாள் எதிரில் சூரியனுக்கு முன் பிடித்த மெழுகுவர்த்தி மாதிரி ஆகிவிடுவோம் என்பது இவனுக்கு தெரியும். அதனால் முன்னமேயே வாக்தேவியை தஞ்சம் புகுந்திருந்தான். இவனுடைய உபாசனைக்கு இன்னும் கொஞ்ச காலம் பலம் தந்துதான் ஆக வேண்டும் என்று அவளும் கட்டுப்பட்டிருந்தாள். எனவே என்னை ஒரு கடத்தில் ஆவாகனம் பண்ணி வைத்து சுற்றிலும் திரை போட்டுக்கொண்டு நீ அதற்குள் இரு. சங்கரர் வெளியிலிருந்து கேள்வி கேட்கட்டும், உனக்காக நானே பதில் சொல்கிறேன் என்று வாக்கு தந்தாள் வாக்தேவி. அந்தப்படிதான் இப்போது நடந்தது. அதை ஆச்சாரியாலும் துளி மனசை செலுத்தியவுடனேயே கண்டுபிடித்து விட்டார். உடனே அவர், அம்மா, உன் காரியம்தானா இது? நீ இப்படி செய்யலாமா? உன்னையும் மற்ற அத்தனை தெய்வங்களையும் ஆராதிக்கிற பழக்கத்தையே தொலைத்துவிட வேண்டும் என்று கிரந்தம் செய்கிறவனுக்கே நீ இப்படி அனுகிரகம் செய்யலாமா? அவனுடைய உபாசனா பலத்துக்காக செய்தாய் என்றாலும் இத்தனை புஸ்தகங்கள் அவன் எழுதியுமாது தீரவில்லை. அதோடு இத்தனை நேரம் என்னோடு தாக்குப்பிடித்து வாக்குவாதம் செய்ததிலும் எத்தனையோ அனுகிரகத்தை செய்துவிட்டாயே. அவனுக்கு செய்ய வேண்டியதற்கு அதிகமாக செய்தது நியாயமா என்று சரஸ்வதியை கேட்டார். அவருடைய கணக்கு சரியாகத்தான் இருந்தது. அமரசிம்மனுடைய உபாசனைக்கு பிரதிபலன் தந்து தீர்ந்தாயிற்று என்று சரஸ்வதி தெரிந்து கொண்டாள். உடனே கடத்தில் இருந்து அந்தர்த்தனமாகிவிட்டாள். திரை அருந்து விழுந்தது. அப்புறம் அமரசிம்மனால் ஆச்சாரியாளுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. தோல்வியை ஒப்புக்கொண்டான்.
சரஸ் அதாவது நீர்நிலையில் இருக்கிறவள் சரஸ்வதி. அறிவுதான் அந்த நீர்நிலை. அது கொஞ்சங்கூட கலங்காமல் தெளிந்திருந்தால்தான் அதற்குள் அவள் இருக்க முடியும். ஆனால் ஆச்சாரியால் அவதரித்த காலத்தில் எப்படி இருந்தது? ஏகப்பட்ட மதங்கள், 72 என்று சொல்வார்கள். விதண்டாவாதங்களை சொல்லிக்கொண்டு அறிவையே கலக்கினதால் ஞான சரசானது ஒரே சேற்றுக்குட்டை மாதிரி ஆகிவிட்டது. அப்போது அத்வைத உபதேசத்தால் ஆச்சாரியால்தான் அந்த சேற்றையெல்லாம் அடியோடு வாரி அப்புறப்படுத்தி சரசை தெளிய வைத்து சரஸ்வதியை நிஜமான சரஸ்வதி ஆக்கினார். இப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு. வக்தாரம் ஆசாத்திய என்று ஆரம்பிக்கும். இம்மாதிரி சரஸ்வதியை சரஸ்வதியாக்குவதற்கே இப்போது அவர் சரஸ்வதியை அப்புறப்படுத்தும்படி ஆயிற்று. பிறகு அவர் சரஸ்வதியின் அனுகிரகத்தை பெற்ற அமரசிம்மனுக்கு தானும் அனுகிரகத்தை செய்தார். அதை சொன்னால் அதுவே அமரகோசத்தின் கதையும் ஆகும். ஆச்சாரியாளிடம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டான் அமரசிம்மன். அதற்கப்புறம் அவனுக்கு தான் எழுதிய புஸ்தகங்கள் எல்லாம் ஏன் இனிமேலும் லோகத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அத்வைத பரமாக ஆச்சாரியால் எவ்வளவு எழுதியிருந்தாரோ அவ்வளவு இவனும் ஜெயின சம்பந்தமாக எழுதியிருந்தான். இப்போது தன் சித்தாந்தம் தோற்றுப்போனதாக ஒப்புக்கொண்ட பின் இந்த புஸ்தகங்களை மற்றவர்களுக்காக விட்டு வைப்பது சரியாகாது என்று நினைத்தான். எந்த மதஸ்தரானாலும் நேர்மை, சத்தியம் உள்ளவர்கள் எதிலும் இருப்பார்கள். ஜைனர்களுக்கு சத்தியம், நேர்மை மிகவும் அதிகம். அவர்கள் ஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடன் வாதத்துக்கு வந்தபோது தாங்களாகவே நாங்கள் தோற்று போனாலும் கழுவேறி செத்துப்போவோம் என்றார்கள். அப்புறம் கனல்வாதம், புனல்வாதம் இவற்றில் அவரிடம் தோற்று போனார்கள். ஆனால் கருணை மிகுந்த சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அவர்களை கழுவேற்ற நினைக்கவில்லை. ஆனாலும் அவர்களாகவே பிடிவாதமாக நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கழுவேறினார்கள். ஞான சம்பந்தர் சமணர்களை இரக்கமில்லாமல் தண்டித்ததாக சிலர் நினைப்பது உண்டு. இவர் வாதத்தில் ஜெயித்து அதனால் பாண்டியராஜா இவர் பக்கம் சேர்ந்து எதிராளிகளுக்கு எந்த சிக்ஷை தரவும் இவருக்கு அதிகாரம் தந்தும் கூட அவர் ஜைனர்களை மன்னித்ததே அவருடைய பெருமை. அப்படியும் வாக்குக்காக பிராணத்தியாகம் செய்தது ஜைனர்களுடைய பெருமை. இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போமா? பிரிவா சரணம்.